ஹலோ காய்ஸ், மகாநதியில அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, காவேரியோட அம்மா வந்து காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க. "எங்கேயம்மா நிக்கிறீங்க? அம்முவ கண்டுட்டீங்களான்ற?" மாரி வந்து கேட்குறாங்க. "இல்லம்மா, ஆனா வந்து ஏதோ வந்து பெரிய பிரச்சனை இவங்கண்ட குடும்பத்துக்கும் இருக்கு போல இருக்கு" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "ஏன்ம்மா, என்ன பிரச்சனை?" என்ற மாரி வந்து அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து காவேரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னோம்மா, "அம்மா, அந்த பசுபதி இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள்ட இடத்துல வந்து ராகவன்ற ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா? எங்களோட குடும்பத்தோட எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். ஞாபகம் இருக்கான்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமாம்மா, நல்லா ஞாபகம் இருக்கே. அவனுக்கும் இவங்கண்ட குடும்பத்துக்கும் பிரச்சனை போல இருக்கு. அப்படின்னு சொன்னா, இவங்க யாரம்மா? எதுக்கு அந்த ராகவ் வந்து இவங்களோட பிரச்சனை பண்றாங்க? என்ற மாரி வந்து சொல்றாங்க. உனக்கு எப்படியம்மா தெரியும்? என்ற மாரி வந்து அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து காவேரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப வந்து விஜயோட சித்தப்பா தான் அவங்கள்ட பேர வந்து சொன்னாங்க. சொல்லும்போது வந்து நான் பசுபதியின் இடத்துலயும் வந்து இந்த மாரி ஒருத்தன் வந்து இருக்கிறான்ற மாரி வந்து சொல்லும்போது, "அதே அவன் தான்ற" மாரி வந்து சொல்றாங்கம்மா. அப்படின்னு சொன்னா, "இவங்க யாரு? ஏற்கனவே இவங்கள எங்களுக்கு தெரியுமா? எங்கட ஊர சேர்ந்தவங்களான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்லம்மா, அதெல்லாம் இல்ல. அவங்க வேற ஊரு, நாங்க வேற ஊருன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "அப்ப எதுக்கம்மா அவங்களோட அவங்க பிரச்சனை பண்றாங்க? யாருக்கு தெரியும்? அவங்களோடையுமே வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அது சரி, இப்ப அம்முவ கண்டுபிடிச்சீங்களா? அந்த வேலைய பாருங்கன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்லம்மா, அதுதான் வந்து நாங்க அலைஞ்சுட்டே இருக்கிறோம். காணவே இல்ல. ஆனா மட்டும் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. என்னன்னு சொன்னா, அம்முவ வந்து கூட்டிட்டு போனது வந்து அந்த ராகவா தான் இருக்குமன்ற மாரி வந்து இவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டுது. அதனால அவங்கள தேடித்தான் போறோம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. அவன் தான் வந்து ஜெயில்ல இருக்கிறானே! அவன் வந்து கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பில்லன்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல, இல்ல, அவன் வந்து ஜெயில்ல இருந்து வந்துட்டானா அவன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொன்னோனே வந்து சாரதா வந்து பயந்துர்றாங்க. அச்சச்சோ! அவன் வந்து திரும்ப வந்துட்டானாம்மா! அப்படின்னு சொன்னா, இனிமே எங்கட குடும்பத்துக்கும் பிரச்சனையே. அதுதான் வந்து அவன் வந்து அம்முவ வந்து கூட்டிட்டு போயிருக்கிறாங்க போல இருக்கு. பழையபடி எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்க போதே என்ற மாரி வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க. அந்த நேரத்தில வந்து கங்கா வந்து கால் பண்றாங்க. "அம்மா, அம்முவ காணையிலன்னு சொன்னீங்க. வந்துட்டாங்களா? என்னாச்சு? காவேரி எங்கன்ற?" மாரி வந்து கேட்குறாங்க. "இல்லம்மா, வரல. இங்க வேற பிரச்சனை போயிட்டுருக்குன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "ஏன், என்னாச்சு?" என்ற மாரி வந்து சொல்லும்போது, "இல்ல, அந்த ராகவ் இருக்கிறான் இல்லையா? அவன் ஜெயில்ல இருக்கிறான்னு பார்த்தா, அவன் ஜெயில்லேருந்து வந்துட்டானாமா. இப்ப வந்து காவேரி தான் சொன்னான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "எப்படி அம்மா காவேரிக்கு இதெல்லாம் தெரியுமன்ற?" மாரி வந்து சொல்லும்போது, விஜய் வீட்ல பேசியிருக்கிறாங்க. அத கேட்டுட்டு அவ வந்து சொல்றா, "அந்த பசுபதி ஆட்கள் தானே வந்து ராகவா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்ற மாரி கேட்குறான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "சரியம்மா, இப்ப அம்மு அங்க கொண்டு போட்டாங்கன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அப்படி கேட்கும்போது வந்து சாரதா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "தெரியலையம்மா, எனக்கு இத பத்தி யோசிக்கிறேன்ட்டு தெரியல. அம்முவ பத்தி யோசிக்கிறதா, இல்லது போனா அவன் வந்து வெளியில வந்துட்டான்றத யோசிக்கிறதா, என்ன நடக்குதுன்னு தெரியல. நானுமே போய் தேடி பார்க்க போறேன். நீங்களுமே தேடி பாருங்கன்ற" மாரி வந்து சொல்லிட்டு அவங்க வீட்ட விட்டு கிளம்பிர்றாங்க. இதுக்கப்புறமா விஜய் வந்து வரும்போது வந்து காவேரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, அந்த பசுபதி வந்து சாதாரணமான ஆளே கிடையாது. அந்த ராகவன் வந்து சாதாரணமான ஆளே கிடையாது. நான் சொல்றது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா, எங்களுடைய அம்மாவையே கேட்டு பாருங்க. எங்களோட ஊர்ல வந்து அவன் பெரிய ரவுடி. தன்னுடைய அப்பா வந்து இல்லாம போனதுக்கு காரணமே அவன்தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது பெரிய கதை என்ற மாரி வந்து சொல்லும்போது வந்து விஜய் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் காவேரி. எல்லாருமே ஒரே குடும்பம் தானே என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. இங்க பாருங்க, அம்மு அவங்க வந்து எங்க கூட்டிட்டு போனாங்களோ தெரியல. சீக்கிரமா போங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த ராகவ் எதுக்கு வந்து அம்முவ வந்து கூட்டிட்டு போனாங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்க. உங்களுக்கும் வந்து ராகவுக்கும் என்ன பிரச்சனைன்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல, இல்ல, அது ஒரு சின்ன பிரச்சனை தான். அவனோ தெரியலன்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல, இல்ல, அவன் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் வந்து இப்படித்தான் வந்து பிஹேவ் பண்ணுவான். அவன பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ற மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா வந்து காவேரிக்கு வந்து அவங்களோட அம்மா வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு வந்து அந்த விஜய் தம்பிட்ட வந்து கொடுங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. ஃபோன கொடுங்கன்ற மாரி வந்து சொல்லும்போது வந்து அவங்களுமே குடுக்குறாங்க. விஜய்ட்ட வந்து கேட்குறாங்க, "என்னாச்சுப்பா? என்ன நடக்குதுன்ற?" மாரி வந்து சொல்லும்போது, "அந்த ராகவ் தான் இத பண்ணியிருக்கிறான். அவன தேடி தான் போறேன். அவன் வந்து வெள்ள கார்ல வந்திருக்கிறான். எங்க போயிருக்கிறான்? எந்த லொகேஷன்ல வந்து இப்ப நிக்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, போலீஸோட உதவி இல்லாம நீங்க அங்க போகாதீங்க. அவன் வந்து சாதாரணமான ஆளே கிடையாது. உங்கள வந்து அங்க வர வைக்கிறதுக்கு தான் இந்த மாரி பண்ணியிருக்கிறான் போல இருக்கு. காவேரிக்கும் வந்து பயம் வந்துடுது பார்த்தீங்களான்ற மாரி வந்து சொல்றாங்க. நான் வந்து கவனமா பார்த்துக்கொள்வேன். நீங்க அத பற்றிலாம் கவலைப்படாதீங்க அத்தைன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து காவேரி பார்க்குறாங்க. யார அத்தைன்னு கூப்பிட்டீங்கன்ற மாரி வந்து சொல்லும்போது, இல்ல, இல்ல, நான் வந்து ஏதோ வந்து வேற யாரோ நெனச்சு அப்படி சொல்லிட்டேன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க
அவங்க வந்து பேசாமலே வந்து அழுகிற மாரியே வந்து விஜய் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது காவேரி சொல்றாங்க, "அழாதீங்க. எப்படியாவது அம்மா குழைச்சிருவாங்க. என்ன பிரச்சனை என்று மாத்திரம் எனக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க. இல்லையேண்டா வேண்டாம்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்லங்க, அம்மாவோட பிரச்சனையும் இல்ல. அம்மாவோட அம்மா வந்து காணாம போனதுக்குமே வந்து அவன் தான் காரணம். இப்ப வந்து அம்முவையும் காணாம பண்றதுக்கு இவன் இவ்வளோ விஷயங்கள் பண்றான். இன்றைக்கு அவன் வந்து சும்மா விட போறதில்லன்ற" மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து ரகு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க நினைக்கிறாங்க, "என்ன விஜய் இன்னும் என்ன தேடியே வரல. அவனுக்கு எங்க தெரிய போது, நான் தான் கூட்டிட்டு போனேன்னு சொல்லி, அவன் வந்து நான் ஜெயில்ல தான் இருப்பேன்" என்ற மாரி வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது வந்து அவங்க அந்த டிரைவர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "இல்ல, இல்ல. ஏற்கனவே அன்றைக்கு ஒரு நாள் வந்து அவங்களோட சித்தப்பாவோட நீங்க பேசினீங்க இல்லையா? கண்டிப்பா அவங்க வந்து நீங்க வெளியில வந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்கன்ற" மாரி வந்து சொல்றாங்க. ச்சே! ச்சே! அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பில்ல. இவன் வந்து சின்ன பசங்க எங்கேயாவது வந்து மறைஞ்சிருக்கிறாங்க, விளையாடிட்டு இருக்கிறாங்கன்ற மாரி வந்து ஸ்கூலை சுத்தி இருக்கிற இடத்த தான் தேடிட்டு இருப்பானே ஒழிய, என்ன வந்து தேடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இது ஒரு இளநீ குடிச்சிட்டு போவோமான்ற மாரி வந்து சொல்லிட்டு, அவங்க வந்து இளநீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இளநீ குடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில தான் வந்து விஜயுமே சொல்றாங்க, "ரொம்ப டயர்டா இருக்கு. காவேரி உங்களுக்குமே மிஸ் உங்களுக்குமே ரொம்ப டயர்டா இருக்கும். இளநீ குடிச்சிட்டு போவோமான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல, இல்ல. எனக்கு வேண்டான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "எனக்குமே வேண்டாம் தான். ஆனா உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லையா? நீங்க வந்து ஏர்லியா வந்துட்டீங்க இல்லையா? பாவம் தானே நீங்கன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல, இல்ல வேண்டான்ற" மாரி வந்து சொல்லும்போது, "இல்ல, இல்ல நான் இளநீ வாங்கி தரேன். நீங்க வந்து கார்ல இருந்தே வந்து குடிச்சிட்டு வாங்கன்ற" மாரி வந்து சொல்றாங்க. சரி என்று சொல்லி ஒரு இடத்துல வந்து இளநீ வந்து வாங்குறதுக்கு ரங்குறாங்க. ரங்கும்போது வந்து விஜய்க்கு வந்து கால் வந்துட்டுது. அப்படி கால் பண்ணதோன வந்து விஜய் வந்து ஃபோன்ல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அம்முவ பத்தின விஷயத்த தான் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. "எங்கேயாவது பார்த்தீங்களா? எங்கேயாவது கண்டீங்களா? அம்முவ கண்டீங்களான்ற" மாரி வந்து ஒவ்வொருத்தர்ட்டயும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது வந்து காவேரி கார விட்டு இறங்கி வெளியில வராங்க. வரும்போது வந்து அதில வந்து ராகவ் வந்து இளநீ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்தோனே வந்து அவங்க காருக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சிடுறாங்க. மறைஞ்சிட்டு வந்து விஜய் வந்த அப்புறம் சொல்றாங்க, "அங்க பாருங்க, அதில ஒருத்தன் நிக்கிறான். அவனுக்கு பேர் தான் ராகவ். நான் சொன்னேன் இல்லையா, பசுபதி இந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறான். அவன போல ஒரு ரவுடின்னு சொன்னேன் இல்லையா, அவன் தான் அவன். அவனாண்ட பாருங்க, நீங்க சொல்ற ராகவும் அவன் தானாண்ட பாருங்கன்னு" சொல்லும்போது வந்து விஜய் சொல்றாங்க, "அவனே தான். இவனத்தான் நான் தேடி வந்தேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அது சரி, இவன் எங்கே நிக்கிறான்னு சொன்னா, அம்மு எங்க? இவன் அப்படியான்னு சொன்னா, அம்முவ கடத்திட்டு வரையிலையா? கார் எங்கேயாவது நிக்குதான்றத வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து ராகவ் வந்து இவங்கள கவனிக்கல. "இங்க பாருங்க, முதல்ல இவனோட பிரச்சனை பண்றதுக்கு முதல் இவனுக்கிட்ட எங்கேயாவது கார் நிக்குதான்னு பார்க்கலாம்னுட்டு" அவங்க வந்து தூரத்தில போய் பார்க்குறாங்க. கார் எங்கேயாவது நிக்குதான்னு பார்த்தா, தூரத்தில ஒரு மரத்துக்கு கீழ ஒரு வெள்ள கார் ஒண்ணு நிக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அம்முவ வந்து கூட்டிட்டு வந்து தங்களோட கார்ல ஏத்திட்டாங்க. "அம்முவ சத்தம் போடாம வந்து ஏறுங்க. இனிமே தான் இருக்கு இவங்களுக்கு பிரச்சனைன்னுட்டு" அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அம்முவ கொண்டு வந்து கார்ல ஏத்திட்டாங்க. இத வந்து இவங்க வந்து கவனிக்கல. இவங்க இளநீ குடிச்சிட்டு கார்ல போய் ஏறி பார்த்தா, அம்முவ வந்து காணல. "என்னடா இந்த சின்ன பொண்ணு இதுக்கு தானே இருந்தா, நீங்க என்ன டோர திறந்து விட்டுட்டு வந்துட்டீங்களான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல நான் லாக் பண்ணிட்டு தான் வந்தேன்." "இல்லையே, நீ லாக் பண்ணா எப்படி அவ ஓடியிருப்பா? எங்கேயாவது பக்கத்துல தான் ஒளிஞ்சிருப்பா. தேடி பாருன்ற" மாரி வந்து அவங்க வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. காவேரியும் விஜயும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அம்முவ வந்து கார்ல கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவங்க இந்த கார்ல வந்து அம்மு வந்து ஏறுனது வந்து ராகவுக்கு தெரியாது. அவங்க வந்து அதே இடத்துல தேடிட்டு இருக்கிறாங்க. விஜய் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, முதல்ல அம்முவ கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு, காவேரிய கூட்டி கொண்டு போய் அவங்கள்ட வீட்ல விட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் இருக்கு உனக்கு பிரச்சனைன்னுட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. முதல்ல வந்து அம்முவ கொண்டு போய் அவங்கள்ட வீட்ல விடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து காவேரிய கூட்டிக் கொண்டு அவங்கள்ட வீட்ல விடுறாங்க. 2 வீட்ல இருக்கிறவங்களுமே கேட்குறாங்க, "என்னப்பா எங்க போற? என்ன பிரச்சனை? நில்லு. முதல்ல என்ன நடந்ததுன்றத சொல்லன்ற" மாரி வந்து கேட்குறாங்க. "இருங்க வாரேன். இனிமே தான் வந்து பிரச்சனை இருக்குது. அத முடிச்சுட்டு வாரேன். குறையில விட்டுட்டு வந்திருக்கிறேன்னுட்டு" அவங்க வாராங்க. வரும்போது வந்து இவங்க அந்த கார் விட்ட இடத்திலேயே நின்று தேடிட்டு இருக்கிறாங்க ராகவ். தேடிட்டு இருக்கும்போது, "யார தேடிட்டு இருக்கிற? நீ தானே வந்து ஜெயில்ல நின்டியே. யார தேடிட்டு இருக்கிறன்ற" மாரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது, "நீ தான் வந்து அம்முவ தேடி வருவேன்ட்டு பார்த்தா, என்ன இது இவன் வந்து யார தேடிட்டு இருக்கிறான்னு கேட்குறான்." அப்படின்னு சொன்னா, "இவன்ட கார்ல தான் அம்மு இருக்கிறாவான்ற" மாரி வந்து இவன்ட கார வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து விஜயோட காருக்கு வந்து அம்மு இல்ல. "என்ன நாங்க சும்மா நிக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே இருந்த பிரச்சனை பத்தாதான்ற" மாரி வந்து கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. நீங்க யாரையோ தேடிட்டு இருக்கிற மாரி இருக்குது. அதான் பார்த்தேன். ஒருவேளை ஹெல்ப் தேவைன்னா சொல்லுங்க. நான் பண்றேன்ன்ற" மாரி வந்து விஜய் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போதே ராகவுக்கு தெரிஞ்சிட்டுது. அம்முவ வந்து தாங்க தான் கூட்டிட்டு வந்தேன்ட்டு இவனுக்கு தெரிஞ்சிட்டது போல இருக்குன்னுட்டு, இவங்க பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போதே வந்து அவங்க கார் எடுத்துட்டு
ஓடுறாங்க. ஓடும்போது வந்து விஜய் வந்து பின்னாடியே போய் வந்து மறைக்கிறாங்க. "எங்கே ஓடுற? நீ தான் அம்முவ கடத்திட்டு போனேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்முவ காணையிலேன்னு தான் தெரியா? அவங்க ரொம்ப சேஃபா இருக்கிறாங்க. காவேரியும் காணையில போல இருக்கு. நீ கண்டியான்ற மாரி வந்து கேட்குறாங்க. காவேரியும் என்னோட தானே வந்தா, காணலையான்ற மாரி வந்து கேட்குறாங்க. ராகவுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. என்ன இது? நான் வந்து அம்முவ வந்து கூட்டிட்டு வந்தா, இவன் எனக்கு தெரியாமலே வந்து அம்முவ கூட்டிட்டு போய் வீட்ல விட்டதும் இல்ல வந்து என்னோட பிரச்சனைக்கு வந்திருக்கிறானே! முதல்ல இவன்ட்ட இருந்து எப்படி தப்புறதுன்ற மாரி வந்து பார்க்குறாங்க. விஜய் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "இங்க பாரு இனிமேல் மாத்திரம் இந்த மாரியான விளையாட்டெல்லாம் என்னோட விளையாடாத. சரியா? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்ன்ற மாரி வந்து சொல்லிட்டு விடுறாங்க. இதுக்கப்புறமா வந்து என்ன நடக்க போதுன்றது கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.